இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில் கவர்னருக்கும் கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு பல பட்டமளிப்பு விழாக்கள் வந்து நியமிக்கப்பட்டது. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இந்த முறை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? எப்படி இருக்கும்? இல்லை, எல்லா அமைச்சர்களும் கவர்னரை எதிர்கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் அந்த துணிவு, ஆற்றல் எல்லாமே எனக்கும் இருப்பதாக கருதுகிறேன். நிச்சயமாக கல்வித்துறையை சார்ந்த வல்லுநர்களோடு கலந்தாலோசித்து மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நிச்சயமாக கவர்னர் அவர்களை எதிர்கொள்ளுவேன் என்பதை விட மாண்புமிகு கவர்னர் அவர்களோடு மிகச் சரியான முறையில் அவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தமிழக மக்களுக்கு எந்த முறையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அந்த முயற்சியை நானும் நிச்சயமாக எடுப்பேன். மேகதாதுவினுடைய நிலைப்பாடு என்பது காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அணை கட்டப்படுவதை நிறுத்தப்பட வேண்டும். தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது. அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர் என்கிற முறையில் நானும் தெளிவாக இருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக இருக்கிறார்கள். இதில் இவ்வளவுதான் எங்களுடைய பதில். விவகாரத்தில் வந்து நேற்று கூட இளைஞர் காங்கிரஸ் வந்து அமைத்து பேர் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டாங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே இப்ப இருக்க முதல்வர் பழைய முதல்வர் வந்து விமர்சனம் பண்ணாரு, கடிதமா எழுதுறாருன்னு. இவரும் இப்ப கடிதம் தான் எழுதியிருக்காரு. நம்ம ஆக்கப்பூர்வம் அவசரப்பட வேணாம. முதல்வர் வந்திருக்கிறார், கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது இல்லையா? எங்கள் நிலைப்பாடு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீட் விவகாரத்தில் தமிழகத்திற்கு விலக்கு வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், லீடர் ஆஃப் த அப்போசிஷன் தலைவர் ராகுல் காந்தியினுடைய எண்ணமும் அதுதான், எங்களுடைய எண்ணமும் அதுதான். நான் என்ன சொல்றேன், இப்ப நிறுத்திக்கங்க, நான் அங்க போறேன், முடிஞ்சா நீங்க அங்க வாங்க, நிறைய பேசலாம். துணைவேந்தர் நியமனத்தில் வந்து கவர்னருடைய தலைவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி வந்து அரசு வழக்கு இது பண்ணிச்சு. இதை நீங்க இந்த விட்டு எப்படி இது பண்ண போறீங்க? எங்க அரசாங்கம் ஒரு நேர்த்தியான முறையில் கவர்னரோடு ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தி கொண்டு சாதகமான நிலையை எடுத்து மக்களுக்கு என்ன வேணுமோ, கல்வித்துறைக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பெற்று தருவோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அரசியல் கட்சி என்பது தமிழக மக்களை காலம் காலமாக அநாகரிகமான வழியிலே அழைத்து கொண்டு செல்லுகிற தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது மாற்றப்பட வேண்டும், அல்லது மாற்றுவதற்கு வழியை நாங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.